வருஷத்துக்கு மேல கழிதுனாரா திகார் ஜெயில்ல. பாஜகவை பார்த்து பயப்பட மாட்டோம் என கூறிய திமுக எம்பி ஆர் ராசாவுக்கு பாஜக மூத்த தலைவர் ராஜா பதிலடி கொடுத்துள்ளார். சரித்திரத்திலே சேர்க்க வேண்டும் என ஆர் ராசா பாஜக பார்த்து எங்களுக்கு பயம் இல்லை. இது மோடி மக்கள் 5 முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, இது சுதந்திர இந்தியாவில வரலாற்றுல சாதனைன்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் எங்களை நாங்க பயப்படல அப்படின்னு இருக்காப்ல ஆர் ராசா. நான் என்ன சொல்றேன், ஒரு வருஷத்துக்கு மேல கழிதுனாரா திகார் ஜெயில்ல, அது மறந்து போச்சோ? அதாவது இன்னைக்கு இந்த அரசாங்கம், குறிப்பா திராவிடியன் ஸ்டாக் அரசு, உளறலிலே முதல் இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு ஊழல், ஊழல், போதை இதனுடைய பிடியிலே தமிழக மக்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் பல நாட்களாகவே சொல்லி வருகிறேன், வரவிருக்கின்ற தேர்தல் 2026 என்பது வெறும் ஊழல் நிர்வாக கோளாறு இருக்கின்ற அரசாங்கத்தை எதிர்த்து மாத்திரம் அல்ல, இன்றைக்கு இந்தியாவிலேயே சிந்தட்டிக் ட்ரக், போதைப் பொருளை அதிகமா உபயோகப்படுத்துகின்ற ஒரு மாநிலமா, புழங்குகின்ற ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கு என்பது பெற்றோர்களுக்கு, பெரியவர்களுக்கு மிகப்பெரிய கவலை அளிக்கின்ற ஒரு விஷயம். நீங்க காரணம் என்னன்னு சொன்னா, திட்டமிட்ட ரீதியில இந்த ட்ரக் மாஃபியா ரொம்ப ஃப்ரீயா ஸ்டாலினோட ஆட்சியில அதனுடைய வர்த்தக புழக்கத்தை அதிகரித்து இருக்கிறது. காரணம் என்ன? யாரு சாதிக்கு அவர் பேர் 2000 கோடி அவரு 2000 கோடிக்கு மேல போதை கடத்தினாலும் ஏதோ தமிழகத்தின் திராவிட முன்னேற்ற கழக முதல் குடும்பத்தை வச்சு 50 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தா போதும்ல. ஆகவே தமிழகம் இன்று அடுத்த சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிற ஒரு தீய ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசு இது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த போதைப் பொருட்கள் பொட்டலம் எங்கெல்லாம் விற்கப்படுது? சிபிஎஸ்இ ஸ்கூல் வாசல்ல, கேந்திரிய வித்யாலயா வாசல்ல. எதுக்காக? நம்ம ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ், சார்ட்டர்ட் அக்கவுண்ட், இந்த மாதிரியாக தி கிரீம் ஆஃப் எலைட் அவங்களோட குழந்தைகளை நாசம் பண்ணிட்டோம்னா தமிழ்நாடு அடுத்த தலைமுறை நாசம் பண்ணிடலான்னு. அதனால தமிழ்நாட்டின் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உள்ள அனைவரும் இந்த தீய திராவிட முன்னேற்ற கழக ஊழல், ஊழல், போதை அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும். அது புரியாம ஆராசா இருக்கலாம். நான் இவங்க திமுகவுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஒரு சட்டமன்ற தேர்தல்ல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.